இன்றைக்கி சூப்பர் சாஃப்டாக ஒரு ரெட் வெல்வெட் கேக். இல்லை வெல்வெட் கேக் செய்யலாம் வாங்க. இது ஒரு கப் கேக் பேஸ். பட் நம்ம ஃப்ராஸ்டிங் எதுவும் பண்ணலைங்கிறதுனால இதை மஃபின்னே வச்சுக்கலாம். இதுக்கு தேவையானது மைதா, பொடிச்ச சர்க்கரை, எண்ணெய், தயிர், பால். இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு 3 கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் கொக்கோ பவுடர், ஒரு முட்டை. இதோட ஃப்ளேவருக்கு பியோர் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து சலிச்சு வச்சுக்கணும். இது எல்லாம் பிளெண்ட் ஆகி ஒரு டெக்ஸ்சருக்கு வர்றதுக்கு இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். இதை ஸ்கிப் பண்ண வேணாம். இப்போ ட்ரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வேறொரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி பொடிச்ச சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே ஆர்கானிக் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை நல்லா சலிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஆயில் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணுங்கள். நான் அதை இங்கே எடுக்க மறந்துட்டேன். இப்போ வெண்ணிலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த முட்டை வாடை அவ்வளவா வராது. அப்புறமா பால், தயிரை அடுத்தடுத்து சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. வெட்டி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்க்கணும். ஒன்றா கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. மிக்ஸ் பண்ணுறதும் வேகமாக பீட் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ட்ரை மிக்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. ஃபைனலாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்வெட் கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து கொஞ்சம் மாவு தனியாக எடுத்துக்குவோம். இங்கே 2 மஃபின்கான பேட்டர் எடுத்திருக்கேன். இதில் ரெட் கலர் சேர்க்குறேன். இங்கே 9 ட்ராப்ஸ் சேர்க்குறேன். இது ஒன்றும் ரொம்ப ரெட்டாக இல்லை பாருங்கள். அப்போ இன்னும் ரெட்டாக இருக்க எவ்வளோ கலர் சேர்ப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். பிரைட் ரெட்டாக இருக்கிறதுக்குன்னு தனியாக பவுடர்ஸ் இருக்குது. அதையுமே தாராளமாக சேர்ப்பாங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனியாக ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பேட்டரை லைனர்ஸில் பாதிக்கும் கம்மியாக ஊற்றி பேக் பண்ணிக்கலாம். இந்த மஃபின்ஸை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், நல்ல ரைஸ் ஆகி வந்திருக்கு. இது கலர் சேர்த்த மஃபின். இதுவும் நல்லா தான் வந்திருக்கு. இப்போ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? என் விரலை பாருங்கள் எவ்வளோ ரெட் கலராக இருக்குன்னு. நான் யூஸ் பண்ணுறது பிராண்டட் ஜெல் கலர். இதுவே எப்படின்னா பார்த்துக்கோங்க. டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்டாக நல்லாவே வந்திருக்கு. இந்த கலர் சேர்த்தது நான் போட்ட 9 ட்ராப்ஸுக்கு இது ரொம்ப பிரைட்டாக இல்லை. அப்போ ரெட் வெல்வெட் கேக்குக்கு நார்மலாக எவ்வளோ கலர் சேர்ப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த வெல்வெட் கேக் செஞ்சு பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.